அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசால் வடை. இந்த மசால் வடை ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். நம்ம பனங்கிழங்க துருவி போட்டு மசால் வடை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் பனங்கிழங்கு இருக்கிறதே தெரியாமல் சாப்பிடுவாங்க. இந்த பனங்கிழங்கு மசால் வடை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதாவது 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பில் தண்ணி விட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 8 பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த பனங்கிழங்கை தோலை உரிச்சிடலாம். அப்படி தோல் உரிக்கும் போது நிறைய மண் இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். கழுவியாச்சு. இப்போ இந்த கிழங்குல உள்ள தலைப்பகுதியை மட்டும் நம்ம வெட்டிடுவோம். இதுமாரி எல்லா கிழங்கோட தலைப்பகுதியும் வெட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை நீள்வாக்கில் வெட்டிடுங்க. நீள்வாக்கில் வெட்டிட்டு 2ஆக பிரிச்சுட்டு சின்ன சின்ன துண்டாக நம்ம உடச்சி எடுக்க போகிறோம். அப்படி சின்ன சின்ன துண்டாக எடுக்கும் போது நிறைய நார் வரும். ஒவ்வொரு வாட்டி உடச்சி எடுக்கும் போது அதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டாக ரெடி பண்ணி வச்சுங்க. நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். துண்டை எல்லாத்தையும் நம்ம கேரட் துருவுறது மூலம் துருவிக்கலாம். துருவும் போது நார் வரும், அப்பயே எடுத்துடுங்க. இங்கே பாருங்கள், துருவியாச்சு. இதை நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு அளந்துக்கலாம். கடலைப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம அந்த துருவலையும் எடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு நான் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். 10 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பூண்டு பல், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், தேவைக்கேற்ப உப்பு, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். அடுத்ததாக பெருஞ்சீரகம், அடுத்ததாக பூண்டு பல், மஞ்சத்தூள், உப்பு, இந்த வடைக்கு தேவையான உப்பு, இதை போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துங்க. அடுத்தது ஊற வச்ச கடலைப்பருப்பை வடிகட்டி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக நுணுக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், பேஸ்ட்டாக நுணுக்கியாச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பவுலில் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு. அடுத்ததாக துருவி வச்சுருக்க பனங்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாய் கூட பெருஞ்சீரகம் பூண்டு போட்டு நுணுக்கிற பொடியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலையை கிள்ளி போட்டுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்ட போகிறோம். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் எடுத்து நம்ம வடைக்கான உருண்டையாக உருட்ட போகிறோம். இதுமாரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து வச்சுங்க. ஒரு தட்டில் எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சு நான் ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் சட்டி நல்லா சூடானோன்னா 150 ml கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் போட்டுட்டு கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோன்னே நம்ம எடுத்த உருண்டையை எடுத்து ஒரு கையில் வச்சு லைட்டாக அமுக்கி விடுங்க. வடை மாதிரி தட்டி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி தட்டிட வேண்டாம், பொறப்பொறப்பு இருக்காது. மாரி அழுத்தி தட்டாமல் மெதுவாக தட்டிட்டு எண்ணெயில் போட்டுருங்க. எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுட்டு உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விடுவோம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி விட்டுடலாம். இதேமாரி 2 பக்கம் திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கம் நல்லா வேக விட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறிட்டுருக்கு. இப்போ நம்மளோட வடை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம பனங்கிழங்கை வச்சு ரொம்ப கிறிஸ்பியான கடலைப்பருப்பு வடை செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பனங்கிழங்கு இருக்கிறதே தெரியாது, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.